ஸ்ரீ குருபியோ நமக. மதுரையின் ஜோதி, சௌராஷ்டிரா ஆழ்வார் என்று போற்றப்படும் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் அருளிய கீர்த்தனங்களில் காணப்படும் நவவித பக்தி கீர்த்தனைகளை இப்பதிவில் வழங்க உள்ளோம். நவவித பக்தி. கடவுள் மனிதனை படைக்கும் போதே அவர் தம் கர்மாக்களையும் சேர்த்து புரோகிராம் செய்து அனுப்புகிறார். அந்த கர்மாக்களை எல்லாம் எளிதில் கடந்து பரமாத்மாவை அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோகம் செய்ய வேண்டும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் என 4 யோகங்கள் உள்ளன. அவற்றில் பக்தி யோகமானது பரமாத்மாவை அடைய மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. பக்தி யோகம் என்பது தூய அன்பினால் பக்தனையும் இறைவனையும் இணைக்கும் பாலம் எனலாம். இதை சரணாகத யோகம் என்றும் கூறுவர். நாரதர் பக்தி யோகம் பற்றி கூறுகையில், இறைவனிடம் சரணடைதல், இறைவன் அருளை பக்தியால் நாடுதல் என இதன் 2 நிலைகளை கூறியுள்ளார். பக்தியானது பகவத் பக்தி, பாகவத பக்தி என 2 வகையாக கூறலாம். பகவத் பக்தி என்பது இறைவனிடத்து பக்தி செய்தல். பாகவத பக்தி என்பது இறை அடியார்களிடத்து பக்தி செய்தல் ஆகும். பகவத் பக்தி காரி மொன்னு என்று நாயகி சுவாமிகள் பாடியுள்ளார். இந்த பகவத் பக்தியில் 9 வகைகள் உள்ளன. இதையே நவவித பக்தி என்கின்றோம். இந்த நவவித பக்தியை பற்றி பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணபிரான் கூறியுள்ளார். அவை ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், பாதசேவனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் ஆகும். ஆச்சாரியாருடனேயே இருக்க வேண்டும், ஆச்சாரியார் சொன்னபடியே நடக்க வேண்டும் என்று பாடிய நாயகி சுவாமிகளின் கூற்றுப்படி முதலில் குரு வணக்கமாக நாயகி சுவாமிகள் அருளிய குரு தியான் காரி மொன்னு என்னும் கீர்த்தனத்துடன் இப்பதிவினை தொடங்குகின்றோம். ராகம் ஜுஜாவந்தி, தாளம் ஆதி.